நெல்லை மாவட்டம் ராதாபுரம் பகுதியில் பல வருடங்களாக குடியிருந்தவர்களின் வீட்டு மனைகள் அரசுக்கு சொந்தமான நிலம் என அடங்கலில் ஆன்லைனில் மாறியுள்ளதால் கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ராதாபுரம் தாலுகாவில் நத்தம் மனைகளில் வீடுகளை கட்டி 60,000க்கும் மேற்பட்ட அதிகமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஓராண்டாக நத்தம் மனைகள் மற்றும் சொத்துக்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யும் நடவடிக்கைகளை வருவாய்த்துறை தொடங்கியது. அந்த பணிகள் தற்போது முடிவடைந்த நிலையில் நத்தம் காலி மனைகளில் குடியிருப்பவர்களின் பெயர்களை ஆன்லைனில் ஏற்றாமல் வெறும் அரசு நிலம் என பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது தற்போது தெரிய வந்துள்ளது. இதனால் 60,000க்கும் மேற்பட்ட நத்தம் மனைகளில் வீடு கட்டி குடியிருக்கும் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். உடனடியாக விடிய அதிமுக அரசு ஆன்லைன் பதிவேற்றத்தில் நிகழ்ந்த தவறுகளை களைந்து கைச்சிட்டாவில் உள்ள பயனாளிகளின் பெயர்களை ஆன்லைனில் சேர்க்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நத்த நிலங்களை ஆன்லைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்லைன் பண்ணதில் நிறைய பேருடைய நிலங்களை பார்க்கும் போச்சுல அரசு நிலம்ன்ட்டு வருது. ஏன்னு கேட்டால் அரசு அடங்கலில் இருக்கக்கூடிய நிலங்களை நாங்கள் ஆன்லைன் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடங்கலில் இருக்கக்கூடிய நிலங்களை மக்கள் விலை கொடுத்து வாங்கிய நிலம். அவங்க நகை அடமானம் வச்சு வங்கி கடன் வாங்கி ரத்தத்தை வேர்வையாக சிந்தி வாங்கிய நிலங்கள் அது அவ்வளவு. அந்த நிலத்தெல்லாம் ஒரே நாள் ராத்திரியோட ராத்திரியா உங்களுக்கு கிடையாது, இதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம் சொல்றாங்க.